யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இயற்றமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் முத்துக்குமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளி எதை பற்றியது அப்படின்னா, நமது டாஃப் ஐஏஎஸ் அகாடமியினுடைய புதியதொரு கிளை துவக்கம் பற்றிய காணொளி தான் இது. எந்த இடத்துல நம்ம புதிய கிளை தொடங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் பாரத தேசத்தினுடைய புண்ணிய பூமியாக கருதப்படக்கூடிய ஒரு இடம். அதே நேரம் நம் நாட்டுக்கு பல்வேறு தலைவர்களை வழங்கிய ஒரு அற்புதமான இடம். அது மட்டும் இல்லை, மன்னராட்சியின் மணிமகுடமாக சூடக்கூடிய இடம். இவங்க எல்லாத்துக்கும் சொன்னவனே தெரிஞ்சிருக்கும். அது எந்த இடம் அப்படின்னா, ராமநாதபுரம். சேதுபதியாரின் புண்ணிய பூமி என்று அழைக்கப்படக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் நமது டாஃப் ஐஏஎஸ் அகாடமியுடைய புதிய கிளையானது வருகின்ற ஏப்ரல் 9, 2025 புதன்கிழமை அன்று தனது கல்வி சேவையை மிகவும் இன்முகத்தோடு தொடங்க இருக்கிறது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரமக்குடி கிளை கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கப்பட்ட இடம். அது 5 ஆண்டுகளில் சுமார் 400க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகளை நம்ம பரமக்குடி கிளை பெற்றுக் கொடுத்துருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில். அது மட்டும் இல்லை, இப்போ நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் சுமார் 26 நபர்கள் அரசு அதிகாரிகளாக பணியமர்த்தப்பட்டிருக்காங்க, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மாணவர்கள். ஸோ அதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள், அதாவது திருப்புல்லானிங்கிற இடம், அப்புறம் ராம்நாடு, பாம்பன், மண்டபம், கீழக்கரை, தங்கச்சி மடம், அக்கா மடம், இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் எல்லாருமே பரமக்குடி கிளைக்கு வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு சொன்னோன்னே அவங்களுடைய தேவைகளுக்காகவும் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களுடைய சேவைக்காகவும் ராமநாதபுரத்தில் ஒரு புதிய கிளையை நாம் வருகிற ஏப்ரல் 9 தொடங்க இருக்கிறோம். ஸோ அனைத்து மாணவர்களுக்குமே இந்த தொடக்க நாள் இலவச வழிகாட்டுதல் வகுப்பு வழங்குவதற்காக நமது நிறுவனத்தினுடைய மூத்த ஆசிரியர், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக இருக்கக்கூடியவர், நமது டாஃப் ஐஏஎஸ் அகாடமியுடைய நிறுவனர் திரு ஜே ஆகாசமூர்த்தி ஐயா அவர்கள் இந்த 9 திறப்பு விழாவில் கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அன்றைய தினம் காவல் உதவி ஆய்வாளர் பணிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும், தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய போட்டித் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தனது வழிகாட்டுதல் வகுப்பை வழங்க இருக்கிறாரு. ஸோ அனைத்து மாணவர்களும் தவறாமல் இதில் கலந்துக்கோங்க. நமது டாஃப் ஐஏஎஸ் அகாடமி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ அட்ரஸ் கொடுத்துருக்குறோம். மலபார் ஜுவல்லரியினுடைய 2வது மாடியில் தான் இந்த டாஃப் ஐஏஎஸ் அகாடமி அமைச்சிருக்கிறோம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இடம் அப்படின்னு சொல்லணும்னா, நமது பாரதத்தினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பயின்ற பள்ளின்னு சொல்லக்கூடிய ஸ்வாட்ஸ் பள்ளி, அந்த பள்ளிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய சாலை ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் மலபார் ஜுவல்லரியினுடைய 2வது மாடியில் நமது டாஃப் ஐஏஎஸ் அகாடமி அமைஞ்சிருக்கு. அங்கே தான் உங்களுக்கு இந்த கிராண்ட் ஓப்பனிங் ஃபங்க்ஷனும் நடக்க இருக்குது. ஸோ மேலும் உங்களுக்கு அந்த பகுதி எங்கே இருக்குது, எப்படி வரணும், அல்லது எப்போ நடக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை, மற்ற அட்மிஷன் சம்மந்தமான விஷயங்களையும் நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 9943260300 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் பல விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் காவல் உதவி ஆய்வாளர் பணிக்கான பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமானது குரூப் 1 முதல்நிலை தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதத்தினுடைய இறுதியில், அதாவது ஏப்ரல் 25 தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமானது குரூப் 4க்கான அறிவிப்பை வெளியிட இருக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லா எக்ஸாம்ஸுக்குமான ஒரு டேட்டா மாதங்களாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த மாதத்தில் உங்களுடைய படிப்பை நீங்கள் தொடங்குறீங்க, உங்கள் இலக்கை நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடங்குறீங்கன்னா, அதுவும் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ராமநாதபுரத்தில் உருவாகக்கூடிய இந்த புதிய கிளையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எல்லாரும் வாங்க, ஏப்ரல் 9 ஆகாஷ் ஐயாவோடு சேர்ந்து உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.